முடிஞ்ச அளவு கடன் வாங்கக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு தான். இப்போ என்கிட்ட 5000 இருந்தாலும் என்னால் ஓட்ட முடியும், என் கையில் 50,000 கொடுத்தாலும் ஓட்ட முடியும். அதுக்கு மாதிரி நம்ம தயாராகிக்கணும் சார். அப்பா அதான் சொல்லி கொடுப்பாங்க. இது வரைக்கும் நான் இஎம்ஐயில் எந்த திங்ஸுமே வாங்கினதில்லை. என்கிட்ட இப்போ நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு மனசில் நினச்சேன்னா அதுக்கான பொருளுக்கான அமௌண்ட்டை சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். மாதம் 500 ரூபாயோ 1000மோ என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை நான் சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். என்றைக்குமே இஎம்ஐயில் வாங்கி போட்டுட்டு அந்த திணறதெல்லாம் நிறைய பேர் இப்போ சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க சார். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? வெளியில் சொல்லலாங்கிற வேலை குறிப்பிட்ட அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களா? வீட்டில் தான் நான் டியூஷன் எடுக்கிறேன். ஸோ நான் எப்பயுமே பசங்க அமௌண்ட் கொடுக்காட்டி கூட எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க எனக்கு முடியலடா, இன்னும் தம்பியோட அப்பாவுக்கு சம்பளம் போடலை. அப்போ நானும் யோசிக்கிறேன், நம்மளும் ஃபேமிலி ரன் பண்ணுறோம், அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த இடத்துல எனக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. 10 டேஸ்லையோ 5 டேஸ்லையோ எனக்கு கிடைக்காது அமௌண்ட்டு. மந்த் எண்டும் கிடச்சிருக்கு, கிடைக்காமையும் போயிருக்கு, 2-3 மாதத்துக்கு ஒரு தடவையும் கிடச்சிருக்கு, கரெக்டாகவும் போட்டுடுறவங்களும் இருக்காங்க. அதனால எல்லா வகையுமே இருக்குது. நிறைய குழந்தைங்க அப்படி தான், நிறைய பேர் பாசம் வச்சிடுறாங்க. இப்போது எல்லா அப்பாவும் குழந்தைய பாசம் வைக்கிறது நேச்சுரல் தான். ஆனால் அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சா அது டக்குன்னு ஒரு நாள் அவங்க நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா அது அந்த குழந்தைங்களுக்கு ஏற்றுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் சார். அதனால குழந்தைங்களுக்கு இருக்கிறப்போவே எல்லாமே கற்றுக் கொடுங்க. எல்லா அப்பாவுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, செல்லம்மா குழந்தைய வளங்க, அதே நேரம் அந்த குழந்தைக்கு எல்லாமே கற்றுக் கொடுங்க, கஷ்டத்தையும் கற்றுக் கொடுங்க. அப்பா எப்படின்னா அவர் எல்லா கஷ்டத்தையும் மறைச்சி சந்தோஷத்தை மட்டும்தான் எனக்கு காமிச்சிருக்காரு. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டாரா, அதெல்லாம் அப்பா பார்த்துக்கனால எனக்கு தெரியல. இப்போ பார்த்துக்கிற போது தெரியுது, இவ்வளோ அப்பா சஃபர் பண்ணிவிட்டு எப்பயுமே முகத்தில் சிரிப்போடு இருப்பார். இப்போ தீபாவளிக்கு பர்ச்சேஸ்க்கு நம்ம கடைக்கு போனால் கூட எங்களுக்கெலாம் வாங்கி கொடுத்துருவாரு, அப்பா வாங்கிக்க மாட்டாங்க. அப்போது அப்பாவுக்கு எது தெரியுமா சந்தோஷம், நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு சிரிக்கிறோம்ல, அதுதான் அவருக்கு ட்ரெஸ் எடுத்த மாதிரி. அந்த மாதிரி பார்த்து எல்லாமே எங்களுக்காக செஞ்சு அவருக்கான வாழ்க்கையை அவர் வாழவே இல்லை சார். ஃபுல்லாகவே எனக்காக தான் வாழ்ந்தார். இப்போ என்னென்னா எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் கஷ்டப்பட்டு தான், அப்பா ஃபஸ்ட்டு டெய்லராக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரியல் எஸ்டேட்குள்ளே வந்தாங்க. அப்போது கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. அப்போ ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்பா பார்க்கணும், நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் வீட்டில். அந்த நேரத்துலலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்போது என்ன இத்தனை வருஷம் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, அந்த இதில் அப்பா கலந்துக்க முடியலையே. கண்டிப்பாக ஒரு இன்சிடென்ட்லேயும் அந்த மிஸ்ஸிங் இருந்துகிட்டே தான் சார் இருக்கும். அப்பா எப்படி வளர்த்தாங்கன்னா அணுவா, அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, அபியும் நானும் படத்தில் பிரகாஷ் சாரோட கேரக்டர் தான் சார் ஃபுல்லாக அப்பா. அந்த மாதிரி அவ்வளோ பார்த்து வளர்த்து எல்லாமே அப்பா தான் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. நெக்ஸ்ட் டே அப்பா இல்லை, எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. நிறைய கற்றுக்கிட்டேன்.